guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நாள் நல்லாவும் சந்தோஷமாவும் ஹாப்பியாகவும் கலர்ஃபுல்லாகவும் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வர வருஷம் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க ஒருவேளை நம்மளோட சேனல் ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தீபாவளிக்கு பேக் டு பேக் மேக்கப் டியூட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு என்னுடைய லாஸ்ட் டியூட்டோரியல் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி லைனர் லுக், ஒரு போல்ட் லிப், இந்த மாதிரி ஒரு லெஹங்காக்கு எப்படி நீங்க ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்கின் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன் என்னோட டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் வச்சு. உங்களுக்கு ஆப்வியஸ்லி நேரம் தெரிஞ்சிருக்கும், என்னுடைய ஸ்கின் ப்ரிப்ரேஷனுக்கு மெயினாக மேக்கப் அப்போ எனக்கு ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இந்த கிளென்சர் அண்ட் இதுக்கப்புறம் நான் காமிக்க போகிற அந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரெண்டு விஷயமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளென்சர் வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நியூட்ரிடர்மோட ஸோ சாரி கைஸ், நிறைய பட்டாசு சவுண்டு கேட்குது அப்படின்னா, நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் மட்டும் தான் புதுசாக இருக்குது. ப்ராடக்ட் ஆக்சுவல் ப்ராடக்ட் அதே பழைய சேம் ப்ராடக்ட் தான். ஸோ மேக்கப் பேஸாக இது ஒர்க் ஆகிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு டேக்கியான பேஸ் கொடுக்குது. ஐயோ இந்த நேரத்தில் இவ்வளோ பட்டாசு வெடிக்கிறாங்க கடவுளே, நான் இதுக்கே ரூம் க்ளோஸ் பண்ணி தாங்க உட்காந்துருக்கேன். ஸோ இதை நான் என்னுடைய ஸ்கின்ல நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைமர் போய்க்கிறேன். ப்ரைமருக்கு ஒரு இல்லுமினேட்டிங் ப்ரைமர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸஸ் கனடாவோட ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ரோஸ் ஒயிட் ஷிமரி திங் இருக்குது. ரொம்ப அந்த ஜிகு பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்காது, அந்த ஒரு க்ளோ மட்டும் கொடுக்கும், ஒரு பிங்கி க்ளோ கொடுக்கும். ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். நம்பர் 338 ஸ்பைசி ப்ரௌன் நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கலர் கரெக்ஷன் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, இல்லை நான் எப்படி யூஸ் பண்ணாலும் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு வேளை உங்கள் ஸ்கின்ல அந்த ஃபவுண்டேஷன் உட்காரலனாலோ இல்லை எங்கெல்லாம் க்ரே ஆகுதோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய கரெக்டர் எடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபவுண்டேஷனுக்கு மேலேயும் நீங்கள் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய பேக்கோட ரஸ்டி ஆரஞ்ச் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஆரஞ்ச் கரெக்டாக. இதை எடுத்து என்னோட வாய் சுற்றி இருக்க ஏரியா, இதை யூஸ்வலாக எனக்கு கிரே ஆகிற இடம். ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிறேன். யூஸ்வலாக நான் போடுறதை விட கொஞ்சம் ஒரு லேயரிங் கம்மியாக தான் இருக்கும். நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஆரஞ்ச் கன்சீலர் போடுறேன் அப்படின்னா நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம். இதை போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ண போகிறதில்ல, அப்புறம் முகம் ஃபுல்லாக ஆரஞ்சாக இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் ஸ்பாட் கரெக்ட் பண்ணியிருக்க இடத்த மட்டும் பிளெண்ட் பண்ணிவிட்டு மேலே இன்னும் கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு இதை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம சாண்ட்விச் பண்ணியாச்சு, ஃபவுண்டேஷன் கன்சீலர் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நம்ம ஹைலைட் மட்டும் பண்ணிக்க போகிறோம். எனக்கு இதுவே போதுமான கவரேஜ் கொடுத்துருச்சு. அடுத்தது ஹூடா பியூட்டியோட ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது ஒரு பீனட் பட்டன் நினைக்கிறேன். என்னோட ஸ்கின் டோன் விட ஒரு 2 ஷேட் லைட்டராக இருக்கும். இந்த ஷேட் எடுத்து நான் என்னுடைய ஃபேஸ் ஹைலைட் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு கீழே இருக்க ஏரியா, மூக்கு, சின், நெத்தி ஏரியாவில் நான் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு கீழே ரொம்ப டைரக்ட் அண்டர் ஐ ஏரியா நான் போக மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பிரைட்டாக என்னோட அண்டர் ஐ ஏரியா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அது அவ்வளோ விருப்பம் கிடையாது. அதனால நான் கொஞ்சம் இறக்கி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு என்னுடைய கே பியூட்டியோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன், பீக்கன் ஷேடில். இதை எடுத்து நான் இந்த கன்சிலர் எங்கெல்லாம் போட்டணும் அங்கெல்லாம் இந்த பவுடர் நல்லா நான் பேக் பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு அதே ஸ்பஞ்சே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா என்னுடைய ஸ்கின்ல இருந்து என்னோட ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சிலராக இருக்கட்டும், எதுவும் பட்ஜாகி வெளியில் வராமலோ கேக்கி ஆகாமலும் இருக்கிறதுக்கு பார்த்துக்கும். ஓகே, பவுடர் போட்டாச்சு. அடுத்து நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஐப்ரோ pomade எடுத்துக்கிறேன், கிராஃபைட் ஷேடில். இதை எடுத்து நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐஷேடோக்கு நைக்காவோட டபுள் சாக்லேட் சிப் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐஷேடோ பேலட்ஸ். ஸோ இதில் இருந்து ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர் எடுத்து என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் போட்டுக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஐலுக்கோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். பட் நீங்கள் ஐலுக்காக பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஹெவியாக கிராண்டாக தெரியும். நீங்கள் அவுட்ஃபிட் ரொம்ப கிராண்டாக போடுறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லுக் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ஒரு ஒயிட் கோல்ட் ஷிமரி ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய லிட்டில் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய Maybelline ஜெல் ஐலைனர் பிளாக் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நல்ல ஒரு விங் லைனர் போட்டுக்கிறேன்.
அந்த விங் பார்த்திங்கன்னா என்னோட ஐப்ரோஸ் கட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த லைன் பண்ண ஏரியாவை நான் கொஞ்சமாக ஸ்மோக் பண்ண போகிறேன். அதே பேலட்லேருந்து ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அந்த லைனர் போட்டேன் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இப்படி கலரை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி விடுறேன் அந்த ஷிம்மர் ஒயிட் கலரோட. ஸோ இது எனக்கு ஸ்மோக்ட் அவுட் ஆன ஒரு லைனர் லுக் கொடுக்கும். அந்த விங்கை நான் நல்லா எலாங்கேட் பண்ணிக்கிறேன் என்னுடைய பவுடர் ப்ராடக்ட் வச்சு. கொஞ்சமாக அதே ஷிம்மர் ஷேடை இன்னும் கொஞ்சம் நான் டாப் பண்ணிக்கிறேன், அந்த பிளாக்கும் ஷிம்மர் ஷேடும் நல்லா பிளெண்டடாக தெரியறதுக்காக. கன்சிலர் எடுத்து விங்கு கீழே இருக்க அந்த ஏரியாவை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பாக க்ளீனாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து என்னுடைய ஐலாஷஸ் கேர்ள் பண்ணிவிட்டு நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். மஸ்காராக்கு என்னுடைய Loreal மில்லியன் லேஷஸ் மஸ்காரா எடுத்து நான் என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் அந்த டபுள் கோட்டிங் வேலை செய்ய போகிறேன். லோவர் லேஷஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ப்ரௌன் ஷேட் ஐஷேடோ ஷேட் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் ஒரு ஷேடோக்காக கொடுத்துக்கிறேன், ரொம்ப மைல்டாக. அதை ஸ்மச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய லோவர் லேஷஸில் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்ட அப்புறம் நான் என்னுடைய மஸ்காரா செகண்ட் கோட் என்னோட லோவர் லேஷஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லேஷஸ் வைக்கிற கேப்பில் கீழே இருக்க மஸ்காரா வந்து காஞ்சிருக்கும், ஸோ கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி என்னுடைய லேஷஸ் விஸ்பியாக தெரியுது இந்த செகண்ட் லேயர் மஸ்காரா நான் அப்ளை பண்ணும்போது. ஸோ இதுதான் எனக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ லுக் முடிவுக்கு வந்தாச்சு. ஃபேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேம் டீல், நம்ம வந்து ப்ரான்சர் ப்ளஷ் அண்ட் ஹைலைட் போட்டுக்க போகிறோம். ப்ரான்சருக்கு என்னுடைய பெனிஃபிட் கேரமல் ப்ரான்சர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ளஷ்க்கு இது ஆக்சுவலி ஒரு ப்ரான்சர், நல்லா ஒரு ரோஸ் டிண்ட் இருக்கும், கொஞ்சம் ஷிம்மர் இருக்கும், ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் கலந்த மாதிரி இருக்கும். இதை நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுவேன், ஒரு மாதிரி கொஞ்சம் க்ளோயி டியூவி ப்ளஷ் மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ஓஃப்ராலேருந்து ஒரு வாட்டி எனக்கு ஒரு பர்ச்சேஸ் அப்போது ஃப்ரீ ப்ராடக்டாக வந்திருந்தது. ஸோ இதை என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு மேக்கோட சாஃப்ட் அண்ட் ஜென்டில் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இது ஒரு மாதிரி ஒயிட் பிங்கி கோல்டு ஹைலைட்டர். கோல்ட் ஃப்ளெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், என்னோடய அவுட்ஃபிட்க்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய சீக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் நான் போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறேன் லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய Loreal இன்ஃபாலிபிள் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு. லிப்ஸ்டிக்கு நான் மேக்ல இருந்து ரஷ்யன் ரெட் எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் நீங்கள் இந்த லுக்குக்கு என்ன கலர் வேணால் போகலாம், ப்ளம் கலர், பிங்க் கலர், மஜந்தா, நியூட், ரெட், மரூன் என்ன வேணால் போகலாம். பட் நான் அந்த ஃபெஸ்டிவ் வைப்ஸோடே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ரெட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வெறும் இந்த லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிட்டா கூட சூப்பராக இருக்கும், பட் என்னுடைய ஃபேஸ்க்கு அந்த ஒரு எலிவேஷன் வேணும். உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ரௌன் லிப் லைனர் இல்லைன்னா அந்த ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்ட்டு நான் மேக்ல இருந்து செஸ்னட் லிப் லைனர் எடுத்து என்னுடைய லிப்ஸை நான் லைன் பண்ணிக்கிட்டு அதை சாஃப்டாக நான் ஸ்மஜ்ஜும் பண்ணிக்கிறேன். இது எப்படி நான் ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அந்த ரெட் கலரை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி அழகாக காமிக்கிறதுக்காக. அடுத்தது நான் என்னுடைய ஐஸோட இன்னர் கார்னர்ஸை லிட்டில் போட்ட அதே கலர் வச்சு கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட இந்த லுக் முடிவுக்கு வந்தாச்சு. So guys, that's it. நம்மளுடைய பேக் டு பேக் மேக்கப் டியூட்டோரியல் சீரீஸ் தீபாவளி சீரீஸும் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. இனிமேட்டு நம்ம வந்துட்டு Thursday தமிழ் டியூட்டோரியல், Sunday சிட் சாட் செஷன்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், டாக் த்ரூ சிட் சாட் டியூட்டோரியல்ஸ், இந்த மாதிரி நம்ம யூஸ்வலா பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வரும், பிச்சு வரும் வாரம் போக போக. ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு போர் அடிச்சிருக்காதுன்னு நான் நம்புறேன். எனக்கு உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு புதுசான டிப்ஸ், புதுசான லுக்ஸ், புதுசான பேக்ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கான எஃபர்ட் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. நான் தனியாக யூடியூப்ல என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், இந்த தீபாவளி 2020 அப்படின்ட்டு. இந்த தீபாவளிக்கு 14 மேக்கப் லுக்ஸ் நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அதையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நேரத்தில் வந்துட்டு நான் நிறைய பேரை வந்து தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு சீரீஸ் வந்துட்டு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கு.
இதை பத்தி நிறைய நான் வந்து ஏதாவது ஒரு சண்டே சிட்சா செஷன்ல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இப்போ நான் வந்து நிறைய பேரை தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தம்பி வீட்டுல இருக்கவங்க, ஏன்னா அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பா என்னால வந்துட்டு டெடிகேட்டடா தினம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருந்துருக்க முடியாது. மோனிஷ்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா எப்பெல்லாம் கூப்பிடணும் அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு போட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். சில டைம் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கும் போதே எனக்கு வந்துட்டு காதுல மாட்டிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மோனிஷ் அதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல்லரி ஸ்பான்சர் பண்ண இன்ஸ்டாகிராம் ரீசெல்லர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்யூ. ஸோ இந்த 14 days கொலாபரேட் பண்ணவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் த லீஸ்ட், நீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. நீங்க எனக்கு ஒரு நாளும் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்னால, சப்போர்ட்னால, லவ்னால தான் என்னால அடுத்தடுத்த நாள் வந்து எந்துவா ஒர்க் பண்ண முடிஞ்சது, வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஸோ எஸ், இதோட இந்த சீரீஸை இன்னைக்கு வீடியோவை நான் முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு மந்த்லி சீரீஸ் பேக் டு பேக் வீடியோஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு, என்னுடைய சீரீஸ் எல்லாம் பார்த்ததுக்கு, இவ்வளோ நாள் என் கூட ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, எனக்கு எல்லா லவ்வையும் நீங்க கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸோ ஸோ மச். அண்ட் மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வந்தேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சூப்பரா ரெஸ்ட் எடுங்க, நிறைய பிக்ஸ் எடுங்க. மேக்கப் ஏதாவது போடுறீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இதோட நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோல பாக்குறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷவுட் டைம் கைஸ். ஹாய் தீபா, காயத்ரி அண்ட் நோவியா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. உங்களோட பேரையும் நான் என்னுடைய அடுத்த வீடியோல ஷவுட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க நேமோட பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் நான் என்னுடைய அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.